25 days இருக்கு இன்னும் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பிஎன்ஒஎஸ் பார்ட் 1. ஸோ உங்களுக்கு இதில் இருக்கிறது 2 சப்ஜெக்ட் தான், பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பிபிஒய். ஸோ பயோகெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் புக்கு தான் பெருசு, அதாவது கண்டென்ட் கம்மி தான். கார்போஹைட்ரேட், லிப்பிட், ப்ரோட்டீன். ஸோ அதோட டைப்ஸ் என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அண்ட் இதோட மெட்டபாலிசம் பற்றி படிப்போம். அதே தான் லிப்பிடுக்கும், அதே தான் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் வரும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் அதோட மெட்டபாலிசம்லாம் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் மெட்டபாலிசம் படிக்காமல் உள்ள போயிடுறதுங்க, ஏதாச்சும் ஒரு சைக்கிள் கண்டிப்பாக வந்துடும். ஸோ பிபிஐ பொறுத்த வரைக்கும் இவன் தான் ராஜா. ஸோ இந்த புக் வந்து எல்லார்ட்டையும் இருக்கும். ஸோ இந்த புக்ல இருக்கக்கூடிய ஆஸ்னாஸ், பிராணாயாமாஸ், முத்ராஸ், பந்தாஸ் இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது ஆஸ்னாஸும் பிராணாயாமாவும். அண்ட் சிலபஸ் காப்பியில் இருக்கக்கூடிய 69 ஆஸ்னாஸுமே படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 5 மார்க்ஸில் கேட்கறது வந்து ஜெயினிசம், புத்திசம் அண்ட் பவன் முக்தாஸ்னா சீரீஸ் 3மே படிச்சுட்டு போங்க. அண்ட் அஷ்டாங்க யோகா படிக்காம எக்ஸாம் ஹாலுக்குள்ள கால் கூட எடுத்து வச்சிடாதீங்க. டோரலாக சொல்லணும்னா லாஸ்ட் 10 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு 70% ஆஃப் தி சிலபஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் சிலபஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன லெஃப்ட் ஆயிருக்கோ அதை மட்டும் படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்ட் 1 பயோகெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னா நான் ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் டைப் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு நானே டிஎம் பண்ணுறேன்.